என்ன எல்லாரும் கொழுப்படுத்த ஆடுறீங்களா? என்ன சத்த? ஏய், நான் படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன், இந்த குடும்பத்துல தேவி தான் முதல்ல குழந்தை பெத்துக்கணும்னு. அவ குழந்தை தான் இந்த வீட்டோட வாரிசா இருக்கணும் சொல்லியிருக்கேன்ல. சொன்னனா இல்லையா? இன்னைக்கு நீ வாந்தி எடுத்திருக்கேன்னா அப்ப என் மேல பயம் இல்லாம போச்சுல. என்ன பேசுறீங்க நீங்க? எப்ப யாருக்கு குழந்தை பிறக்கணும்ங்கறத நீங்க எப்படி டிசைட் பண்ண முடியும்? நீங்க போடுற ரூல்ஸ் கடவுள் ஃபாலோ பண்ணணுமா? உங்களை கேட்டுதான் யாருக்கு முதல்ல குழந்தையை கொடுக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணணுமா? ஏய், என்ன நேருக்கு நேர் நின்னு பேசுறதுக்கு எல்லாரும் பயப்படுவானுங்க. நீ என்ன எடுத்து குரல ஒசத்துற, கொன்னுடுவேன் அவளை. தேவி, என்னாச்சு? அப்பத்த இந்த அளவு கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. என்ன 4 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்த இந்த தேன்மொழி முடிவு பண்ணிட்டா. ஏற்கனவே புள்ள இல்லாதவன ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் குத்தி காமிச்சு பேசுறாங்க. இப்ப எனக்கு அடுத்து இங்க வாக்கப்பட்டு வந்தவ புள்ள பெத்துக்க போறேன்னு இந்த ஊரே கை கொட்டி சிரிக்க போகுது. என்ன சொல்ற நீ? இந்த தேன்மொழி கர்ப்பமா இருக்காங்க. தேனு, என்னாச்சு உனக்கு? என்னாச்சா? கொன்னுடுவேன் உன்னை வரதேசி பையல. என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க? அப்பத்தா, நான் என்ன பண்ண? டேய், ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. சைலண்டா இருந்துட்டு உன் வேலையை காட்டிட்டல. டேய், என்னடா சொல்ற? நிஜமா எனக்கு ஒண்ணும் புரியலடா. வாய் மூடு, பல்ல பேத்துருவேன். என்னலே புரியல? உன் பொண்டாட்டிய வாந்தி எடுக்க வச்சிருக்க? தேனு, என்ன உடம்புக்கு எதுவும் முடியலையா? இல்ல வேற ஏதாவதா? பாத்தீங்களா பாத்தீங்களா, வேற ஏதாவதானே கேக்குறாரு. அப்ப எல்லாம் திட்டம் போட்டுதான் நடக்குது. யாரு குழந்தெல்லாம் கடவுளா பார்த்து கொடுக்கறது, அதை ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு சும்மா கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்கு. ஏன் பெரிய மதுரைக்கு மட்டும் தான் புள்ள பிறக்கணும்னு ஆசை இருக்குமா? தேன்மொழி மதுரைக்கு இருக்காதா? ஏன் மனோவுக்கு இருக்காதா? குழந்தை பிறக்க போதுன்னு தெரிஞ்சா எல்லாரும் சந்தோஷம் தான் படுவாங்க. நீங்க என்னடான்னா? வாப்பா புண்ணியவானே வா. நானும் ஒரு காலத்துல சந்தோஷமா தான் இருந்தேன். ஏன் வயித்துலயும் ஆண்டவன் புள்ளைய கொடுத்தான். இந்நேரம் என் புள்ள இந்த வீட்டுல துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருந்திருக்கோம். ஆனா நீ என்ன செஞ்சது மறந்துட்டியா? அதெல்லாம் இவனுக்கு அப்படி ஞாபகம் இருக்கும், கொலகார பாவி. என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? இன்னைக்கு அந்த வைத்தியச்சி வந்து இவ உண்டாயிருக்கான்னு மட்டும் சொல்லட்டும். அடுத்த நிமிஷம் இவ உண்டானது இல்லாம போக நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன். கொலையெல்லாம் தர முடியாது. ஏன் அவனை வச்சிருக்கணும்னு சொல்றேன்? இவளோட அனுப்புனா நாளைக்கு ஊரை கூட்டிக்கிட்டு நியாயம் கேட்க வருவா. எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான். அந்த லோகு என் புள்ள இல்ல, அவனோட புள்ள என் வாரிசு ஆக முடியாது. என் பொண்ணு மட்டும்தான் என் வாரிசு, என் ரத்தம்.
அவளோட பொண்ணு தேவிக்கு பிறக்க போற புள்ள மட்டும்தான் எனக்கு வாரிசு. அந்த குழந்தைக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் அதிகாரமும் இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த 2 கழுதைங்களுக்கு பிறக்கவும் விட மாட்டேன், விடவும் முடியாது. அப்பதா நல்லா இருக்கீங்களா? என்னத்த சொல்ல, நாளுக்கு நாள் மோசமா தான் போகுது. என்னாச்சு அப்பதா? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? என்ன நினைச்சிட்டு இருக்கியே? வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போனா மட்டும் போதுமா? கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கியே. மீனாட்சி கழுத்துல தாலி இருக்கும்போது உன் வீடு தேடி வந்து ஆதிய கட்டிக்க மாட்டா. நீங்க தான் ஏதாவது பண்ணணும். இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்துச்சு? தேன் வாந்தி எடுத்தா. சாப்பிட்டது செரிக்காம வாந்தி எடுத்தாளா இல்ல உண்டாயிருக்காளான்னு தெரியாம எனக்கு கொலை நடுங்குது. அந்த ஜீவா பைய மோசமானவன். நாளைக்கு மீனாட்சி குழந்தை பெத்தா பசுவும் கண்ணுமாவை அழைச்சிட்டு போவியே. நீங்க ஏதாவது பண்ணுங்க, இல்ல உங்க ஆதி ஆசைப்பட்ட மாதிரி எதுவும் நடக்காது. சுமதி புருஷன் செஞ்ச பாவத்தை நான் தூக்கிட்டு சுமக்க வேண்டியதா இருக்கும். என்ன கன்றாவியோ, எல்லாம் என் விதி. அதெல்லாம் நாங்க எடுத்துட்டு வரோம். நீங்க வாங்கம்மா. ஏதா அன்னபூர்ணி, ஆமா எதுக்கு சாமிய சப்பரத்துல தூக்கிட்டு வர மாதிரி என்ன தூக்கிட்டு வர சொன்ன? எல்லாம் காரணமா தான். எங்க ஆஸ்பத்திரிய முழுசா நம்ப முடியுது? நீ நாடி பார்த்து சொன்னா சாமி சொன்ன கணக்கா எல்லாம் சரியா இருக்கும். அதான் கூட்டிட்டு வர சொன்னேன். வெட்டிட்டு வானா குத்திட்டு வர மாதிரி நீ கூட்டிட்டு வர சொன்ன. உன் பேரனுங்க தூக்கிட்டு வந்துட்டானுங்க. நீ தானே நடக்க முடியாதுன்னு சொன்ன, அதான் தூக்கிட்டு வந்தோம். உன்னைய கொண்டு வந்து சேர்க்கலனா எங்க ஆத்தா எங்களை சும்மா விட்டுருமா? வா வா உள்ள வா, வந்து நாடி பார்த்து சொல்லு. சொல்லிட்டா போச்சு. தேவி உள்ள கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வா. ஆமா யாருக்கு நாடி புடிச்சு பாக்க இம்புட்டு ஆர்ப்பாட்டம்? பாட்டி, தேன்மொழி பாட்டி. ஓ ஓம் பொண்டாட்டிக்கா, ரொம்ப சந்தோஷம். நீ உன் அம்மா வயித்துல இருந்தப்ப உன் அம்மாக்காரிக்கு நான் தான் நாடி புடிச்சு பார்த்தேன். ஓ, நீ உண்டா இருக்கேன்னு நான் தான் சொன்னேன். ஆமா ஆமா, அத மறக்க முடியுமா? அப்ப சக்தி நீ அப்பத்தாவ போறியா? அன்னபூர்ணி, எனக்கு எம்புட்டு பெரிய குடுப்பனை பத்தியா? உனக்கு பார்த்தேன், உன் மருமகளுக்கு பார்த்தேன், இப்போ அவ மருமகளுக்கும் பாக்குறேன். அம்மா, அவளோட மருமகளையும் நீங்க தான் பார்க்கணுமா? பாப்போம் பாப்போம்.